மதுரைக்கு போய் நான்வெஜ் சாப்பிடாம வந்தா எவ்வளோ பெரிய குத்தம் தெரியுமா? அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் மதுரைக்கு போனப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அந்த அன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. விபி போஸ் கறிக்கடைன்னு ஒரு கறிக்கடை வழியாக தெரியாமல் நான் வந்து வாக்கிங் விட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நல்ல ஒரு ஒரு பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அந்த பரோட்டா இந்த மாதிரிலாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி சாப்பிடதான் கூடாது, சரி அட்லீஸ்ட் வேடிக்கையாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிரில் வழியாக வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கறி தோசை எல்லாம் சும்மா மாசா ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழம்பு பார்க்கும் போதே அப்படியே வாயில பயங்கரமாக எச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எதை வேணாலும் ஏமாத்தலாம், நம்ம மனசை ஏமாற்றக்கூடாது. மனசு ஆசைப்பட்டுருச்சு இல்லையா? ஸோ கண்ணுக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போயிடக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக போய் இறங்கி யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த கறி தோசையை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சாப்பிட்டேன். இந்த மட்டனுக்குள்ள ஒரு இது வச்சிருப்பாங்க தெரியுமா, பிரியாணிக்குள்ள ஒரு கறி. ஸோ அந்த மாதிரி வந்து அதை தூக்கி உள்ள தோசைக்குள்ள போட்டு கொடுத்தாங்க பாருங்க. எம்மா சாமி செம்ம டேஸ்ட். அதோட சேர்த்து அந்த கலக்கி வச்சு சாப்பிடும் போது வேற லெவல் இருந்துச்சு. பிரியாணி வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கறி தோசை மஸ்ட் ட்ரை.